Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல தமிழ்நாடு சமச்சி 7th ஸ்டாண்டர்ட் டர்ம் 1ல எக்ஸைஸ் 1.3 பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ் வந்து பார்த்தறலாம். இப்போ பாருங்க, நம்ம 2 இன்டிஜர்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது அந்த 2 இன்டிஜர்ஸ்க்குமே வந்து பிளஸ் சைன் இருந்ததுன்னா நமக்கு ஆன்சருக்கும் வந்து பிளஸ் சைன் வரும். அதாவது பிளஸ் இன்டு பிளஸ் இஸ் பிளஸ். ஓகே, இப்போ நமக்கு 2 இன்டிஜர்ஸ்க்கு மைனஸ் சைன் இருக்கும்போது நமக்கு ஆன்சருக்கு பிளஸ் தான் வரும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். இப்போ ஒரு இன்டிஜருக்கு பிளஸ் இன்னொரு இன்டிஜருக்கு மைனஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஆன்சருக்கு வந்து மைனஸ் சைன் வரும். அதாவது பிளஸ் இன்டூ மைனஸ்னாலும் மைனஸ் இன்டூ பிளஸ் அப்படின்னாலும் நமக்கு ஆன்சர் வந்து மைனஸ் தான். ஓகே, இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ் வந்து பார்க்க போறோம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. இஃப் a and b are integers, then a into b is also an integer. அதாவது நம்ம a b னு ஒரு 2 integers எடுத்துருக்கோம் அப்படின்னா இதை நீங்க மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சரும் வந்து இன்டிஜரா தான் இருக்கும். அதுதான் வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. ஓகே, செகண்ட் நம்ம பார்க்க போறது வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு நமக்கு 2 இன்டிஜர்ஸ் வேணும். இங்க பாருங்க, a into b equal to b into a. அதாவது ஒரு 2 இன்டிஜர்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். இதை ஆர்டர் மாத்தி நீங்க மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்க ஆன்சர் வந்து சேமா தான் இருக்கும். இங்க பாருங்க, இங்க a into b அப்படின்னா a ஃபர்ஸ்ட் b செகண்ட் எழுதிருக்கோமா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா, அந்த ஆன்சரும் இங்க பாருங்க b into a. b ஃபர்ஸ்ட் அப்புறம் a செகண்ட் எழுதிருக்கோம். அப்ப b into a இதை மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சரும் வந்து சேமா தான் இருக்கும். இதுதான் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்படின்னா என்னன்னா, இதுக்கு நமக்கு 3 இன்டிஜர்ஸ் வேணும். இங்க பாருங்க, a into b into c அப்படின்னா என்னன்னா பியையும் சியையும் மல்டிப்ளை பண்ணி அது கிடைக்கிற ஆன்சர் கூட நீங்க ஏவை மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா, அந்த ஆன்சரும் ஏவையும் பியையும் மல்டிப்ளை பண்ணி அந்த ஆன்சர் கூட நீங்க சியை மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிற ஆன்சரும் வந்து சேமா இருக்கும். அதுதான் இங்க நம்ம எழுதியிருக்கோம், a into b into c equal to a into b into c. அதாவது பிராக்கெட் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் இங்க போட்டிருக்கிறது கூட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இங்கே அதே மாதிரி தான், ஃபர்ஸ்ட் பிராக்கெட் கண்டுபிடிச்சு அப்புறமா c கூட மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எப்பயுமே வந்து ட்ரூவா இருக்கும் இன்டிஜர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் ஃபோர்த் நம்ம பார்க்க போறது வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. இப்போ மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி ஆஃப் இன்டிஜர்ஸ் என்னன்னு கேட்டா 1 தான் கிடைக்கும். ஏன்னா இங்க பாருங்க, எந்த இன்டிஜர் கூட நீங்க 1 மல்டிப்ளை பண்ணுங்க உங்களுக்கு சேம் இன்டிஜர் கிடைக்குமா, அப்ப 1 தான் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. இப்போ a into 1னாலும் 1 into a உங்களுக்கு ஆன்சர் வந்து 1 தான். அதனாலதான் இங்க எழுதியிருக்கோம். கிளியர்? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் நம்ம பார்க்க போறது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன். அப்ப டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டினா இதுதான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி. a into b plus c equal to a into b plus a into c. இங்க பாருங்க, இந்த a வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். எதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றோம், b க்கும் c க்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். அப்ப என்ன ஆகும், a into b எழுதிரோமா, a into b. அதாவது a வந்து b கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். பிளஸ் இங்க பிளஸ் இருக்கா, சோ பிளஸ் அடுத்து என்ன பண்ணும், a into c நம்ம எழுதணும். கிளியர்? இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன். கிளியர்? இப்ப நெக்ஸ்ட் நம்ம எக்ஸைஸ் 1.3 பார்த்தலாம். அதுல क्वेश्चन நம்பர் 3 பாருங்க. What will be the sign of the product of the following? இதுல 2 क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படின்னா 16 டைம்ஸ் ஆஃப் நெகட்டிவ் இன்டிஜர். அப்போ 16 டைம்ஸ் நீங்க வந்து நெகட்டிவ் இன்டிஜர் வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு சைன் என்ன கிடைக்கும், வாட் வில் பி த சைன் தான் கேக்குறாங்க. சோ நீங்க இங்க சைன் மட்டும் எழுந்தீங்கன்னா போதும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 16ங்கிறது ஈவன் நம்பர் இல்லையா, அப்ப ஈவன் நம்பர் வந்து நம்ம ஈவன் நம்பர் டைம்ஸ் வந்து நம்ம நெகட்டிவ் இன்டிஜர் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து பிளஸ் தான் வரும். ஓகே, இதோட மீனிங் என்ன, மைனஸ், அந்த மைனஸ் சம் நம்பர், ஏதோ ஒரு நம்பர் வந்து நம்ம ஈவன் நம்பர் டைம்ஸ் மல்டிப்ளை பண்றோம்னு அர்த்தம். ஓகே, அப்படி நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் பிளஸ் தான் வரும். இப்போ ஆட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், மைனஸ் கிடைக்கும். கிளியர்? நெகட்டிவ் இன்டிஜரை ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிளஸ், ஆட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு சைன் வந்து மைனஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம क्वेश्चन நம்பர் 4 பார்க்கலாம். ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் क्वेश्चंसலாம் கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க, -35 into 22 கொடுத்திருக்காங்களா. நீங்க இந்த மாதிரி இன்டிஜர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீங்க சைன் மல்டிப்ளை பண்ணுங்க, அப்புறமா நம்ம நம்பர் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இங்க பாருங்க 2 நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்களா. இங்க 35க்கு என்ன சைன் இருக்கு, மைனஸ் இருக்கா. இங்க 22க்கு என்ன சைன் இருக்கு, சைனே இல்ல. சைனே இல்லைன்னா அங்க பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்போ மைனஸ் இன்டூ பிளஸ் என்ன ஆன்சர் வரும், மைனஸ் இல்லையா. 35 கூட 22 மல்டிப்ளை பண்ணிடுங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும், 770. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்க.
-10 into 12 into -9 கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சைன் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்க பார்க்கும்போது நமக்கு 3 இன்டிஜர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் 2 2வா கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேவா? இங்க பாருங்க, இங்க மைனஸ் சைன் இருக்கு. இங்க சைனே மென்ஷன் ஆகலைன்னா இங்க என்ன இருக்குன்னு நான் சொன்னேன், பிளஸ் இருக்குன்னு சொன்னா, அப்ப மைனஸ் இன்டு பிளஸ் என்ன கிடைக்கும், மைனஸ். ஓகே, சோ இந்த ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ் நீங்க சைன் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சது, மைனஸ் கிடைச்சது இல்லையா? இந்த சைன் கூட தேர்ட் நம்பரோட சைன் மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் இன்டு மைனஸ் என்ன கிடைக்கும், பிளஸ் வந்துடுமா? ஓகே, இப்போ நம்ம சைன் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அடுத்து நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 10 into 12 எவ்வளோ, 120. 120 into 9 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1080 கிடைக்கும். இதுதான் நம்மளோட ஆன்சர். கிளியர்? நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சம் பார்க்க போறோம். இந்த தேர்ட் சம்ல பாருங்க 4 நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ நான் இதுல உங்களுக்கு ப்ரீவியஸ் சம் சொன்னாலே அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் சைன் மல்டிப்ளை பண்ணுங்க, அப்புறமா நம்ம நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க சைன், இங்க பாருங்க மைனஸ், இங்கேயும் மைனஸ் இருக்கு. மைனஸ் இன்டு மைனஸ் என்ன கிடைக்கும், பிளஸ். சோ இந்த ரெண்டு சைனையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு பிளஸ் கிடைச்சது. அந்த பிளஸ் எடுத்து இந்த தேர்ட் நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணுங்க. பிளஸ் இன்டு மைனஸ் என்ன கிடைக்கும், மைனஸ். மைனஸ் கிடைச்சிச்சா, அந்த மைனஸ் கொண்டு போய் இந்த சைன் கூட மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். சோ நம்ம சைனை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிளஸ் கிடைச்சிருக்கு. நல்லா பாருங்க, இன்னொரு சொல்றேன். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். கிளியர்? நெக்ஸ்ட் நம்ம நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 9 into 8 72. அது கூட இங்க என்ன இருக்கு, 72 into 7 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 504 கிடைக்குமா? இன்டு 6 போடுங்க, என்ன கிடைச்சிருக்கு, 3024 கிடைச்சிருக்கு. இதுதான் நம்மளோட ஆன்சர். கிளியர்? ஃபோர்த் சம் பாருங்க. இதுல நமக்கு 4 இன்டிஜர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு இன்டிஜரா என்ன இருக்கு, 0 இருக்கு. சோ நீங்க இந்த நம்பர்ஸ் மல்டிப்ளிகேஷன், எல்லா நம்பருக்கு இடையில மல்டிப்ளிகேஷன் இருக்காங்கறத முத பாத்துக்கோங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்ப எல்லா நம்பருக்கு இடையில மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது அதுல ஒன் ஆஃப் த நம்பர் 0வா இருந்துச்சுன்னா நீங்க எந்த நம்பரையும் எந்த சைனையும் மல்டிப்ளை பண்ண வேண்டாம், அப்படியே 0 எடுத்து எழுதிடுங்க. பிகாஸ் 0 into anything is 0. சோ நம்மளோட ஆன்சர் வந்து 0. கிளியர்? நெக்ஸ்ட் நம்ம क्वेश्चन நம்பர் 5 பார்க்க போறோம். செக் த ஃபாலோயிங் ஃபார் ஈக்குவாலிட்டி அண்ட் இஃப் தே ஆர் ஈக்குவல் மென்ஷன் த ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம இதுல இது கொடுத்திருக்க 2 क्वेश्चंस வந்து ஈக்குவலான்னு சொல்லி பார்க்க போறோம். சப்போஸ் அது ஈக்குவலா இருந்ததுன்னா இது என்ன ப்ராப்பர்ட்டிங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணணும். அதுதான் நம்மளோட क्वेश्चन. ஓகே, இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन நமக்கு என்ன கொடுத்திருந்தாங்க, 8 minus 13 into 7. அப்புறம் இன்னொன்னு என்ன கொடுத்திருக்காங்க, 8 minus 13 into 7. இது ரெண்டும் ஈக்குவலான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க, இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே நம்ம பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். இப்போ இங்க பிராக்கெட்ல பார்க்கும்போது நமக்கு 8 minus 13 இருக்கு. இதுல 8ஓட சைன் வந்து பிளஸ் இருக்கு, அதாவது சைனே மென்ஷன் ஆலினா அங்க பிளஸ் இருக்கு. 13க்கு வந்து மைனஸ் சைன் இருக்கு. அப்போ ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் சைன் இருந்தா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், சப்ராக்ட் அண்ட் புட் கிரேட்டர் நம்பர் சைன் பண்ணணுமா? அப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 கிடைக்கும். கிரேட்டர் நம்பர் சைன் போட்டீங்கன்னா உங்களுக்கு -5 கிடைக்கும். ஓகே, சோ பிராக்கெட்டோட ஆன்சர் என்ன கிடைச்சிருச்சு, -5. இங்க என்ன இருக்கு, 7 இருக்கு இல்லையா? இந்த 2 நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த 2 நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எப்பயுமே நம்ம சைன் தான் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணும். 5ஓட சைன் வந்து மைனஸ், 7க்கு சைன் மென்ஷன் ஆலினா நமக்கு அங்க பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். சோ மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ், 5 into 7 என்ன கிடைக்கும், 35. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர். இப்போ நம்ம இது கண்டுபிடிச்சிக்கலாம். இதுல பார்க்கும்போது பிராக்கெட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? சோ நம்ம 8 இந்த மைனஸ் எல்லாமே அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கலாம். பிராக்கெட்குள்ள வந்து 13 into 7 இருக்கு. இந்த 2 நம்பர்ஸ்க்கும் பிளஸ் தான் இருக்கு. சோ நம்ம இங்க பிளஸ் போடணும்னு அவசியம் இல்ல, பிகாஸ் நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். நம்பர்ஸ் எழுதினாலே அங்க சைன் இருக்கிறதா அர்த்தம் இல்லையா? அப்ப 13 into 7 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3 7s are 21, 2 remaining, 1 7s are 7, 7 plus 2 9, 91 கிடைச்சிருக்கு. இப்போ பாருங்க 8ஓட சைன் வந்து பிளஸ், 91ஓட சைன் வந்து மைனஸ். இப்ப என்ன பண்ணணும், சப்ராக்ட் அண்ட் புட் கிரேட்டர் நம்பர் சைன் பண்ணுவோமா? அப்ப 91ல 8 நீங்க சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 83. பிகர் நம்பர் சைன் என்னது, மைனஸ். சோ நமக்கு -83 கிடைச்சிருக்கு. இப்ப இது ஈக்குவலா பாருங்க, இங்க -35 கிடைச்சது, இங்க -83 கிடைச்சிருக்கு. இது ஈக்குவலா இல்ல, நாட் ஈக்குவல் இல்லையா? ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் அவங்க ப்ராப்பர்ட்டி கேட்டாங்க. சோ நம்ம என்ன எழுதிட்டோம், நாட் ஈக்குவல் எழுதியாச்சு. கிளியர்? செகண்ட் ரோம்ல பார்க்கும்போது இந்த 2 क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. இது ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் அது ஈக்குவலா இருந்ததுன்னா அது என்ன ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். இங்க பாருங்க, இங்க பிராக்கெட் குள்ள இருக்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்னு தெரியும் இல்லையா? அப்ப பிராக்கெட் குள்ள என்ன இருக்கு, -6
மைனஸ் ஆஃப் பிளஸ் 8 கொடுத்திருக்காங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 2 சைன்ஸ் வந்து நியரா இருந்துச்சுன்னா அந்த 2 சைனையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஒரே சைனா வந்து சேஞ்ச் பண்ணோம் இல்லையா? அப்ப இங்க பாருங்க மைனஸ் இன்டூ பிளஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ், இங்க 8 கிடைச்சிருச்சா? அப்ப இதுதான் வந்து நமக்கு பிராக்கெட்ல இருக்கு. இங்க அவுட்டர்ல என்ன இருக்கு? இன்டூ -4 இருக்கு. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இந்த பிராக்கெட்ல பார்க்கும்போது 2 மைனஸ் சைன் இருக்கு. 2 மைனஸ் சைன் என்ன பண்ணும்? ஆட் அண்ட் புட் சேம் சைன் பண்ணணுமா, மைனஸ் சைன் பண்ணணுமா? அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 14 கிடைக்கும். சேம் சைன் போடும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? -14 கிடைக்கும். இன்டூ இங்க என்ன இருக்கு? -4 இருக்கு. இப்போ இந்த 2 நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம்? மல்டிப்ளை பண்ண போறோம். இப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சைன் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? அப்புறம் நம்பர் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பிளஸ் 14 இன்டூ 4 நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து 56 கிடைக்கும். இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர். இப்போ நம்ம இதுவும் செக் பண்ணிடலாம். இங்க -6 வெளியில இருக்கு, இது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஏன்னா நம்ம பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ பிராக்கெட்ல பார்க்கும்போது உங்களுக்கு 2 இன்டீஜர்ஸ் இங்க பிட்வீன் உங்களுக்கு இன்டூ இருக்கு. இன்டூனா இந்த 2 நம்பர்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்ப மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் சைன் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 8ஓட சைன் இங்க பிளஸ் இன்டூ மைனஸ் போடும்போது உங்களுக்கு மைனஸ் கிடைக்கும். 8 இன்டூ 4 வந்து 32 கிடைச்சிடும். ஓகே, இப்ப பாருங்க இங்க -6 இருக்கு. இங்க 2 சைன்ஸ் நியரர் இருக்கா? அப்ப என்ன பண்ணுவோம்? 2 சைன் மல்டிப்ளை பண்ணி ஒரே சைனா மாத்துவோமா? அப்ப மைனஸ் இன்டூ மைனஸ் உங்களுக்கு என்ன ஆயிடும்? பிளஸ். அப்புறம் இங்க 32 எடுத்து எழுதிக்கோங்க. இப்ப பாருங்க -6 பிளஸ் 32 இருக்கா? இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 26. கிரேட்டர் நம்பர் சைன் வந்து பிளஸ். அப்ப பிளஸ் 26. ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர் பிளஸ் 56 கிடைச்சது. செகண்ட் क्वेश्चनோட ஆன்சர் வந்து பிளஸ் 26 கிடைச்சிருக்கு. இது ஈக்குவலா இல்ல இல்லையா? சோ நம்ம எழுதிடலாம் நாட் ஈக்குவல். கிளியர்? நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சம் பார்க்க போறோம். இங்க பாருங்க இதுல 2 क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த क्वेश्चन வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நான் அதை எடுத்து எழுதிறேன். 3 into -4 plus -10. இந்த 3 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ பிராக்கெட்குள்ள பார்க்கும்போது -4 இங்க 2 சைன்ஸ் நியரரா இருக்கு. அப்ப பிளஸ் இன்டூ மைனஸ் உங்களுக்கு மைனஸ் ஆயிடும். இங்க 10 இருக்கு. ஓகே, இப்போ இங்க பாருங்க 3 இன்டூ இந்த பிராக்கெட்குள்ள வேல்யூ கண்டுபிடிக்கும் போது 2 மைனஸ் சைன். அப்ப என்ன பண்ணுவோம்? ஆட் அண்ட் புட் மைனஸ் சைன் பண்ணுவோமா? அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 14 ஆயிடும். மைனஸ் சைன் நம்ம போட்டுறோம். ஓகே, இப்போ இந்த 2 நம்பர்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சைன் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3ஓட சைன் வந்து பிளஸ், பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், 3 இன்டூ 14 மல்டிப்ளை பண்ணும்போது 42 கிடைக்கும். ஓகே, அப்போ நமக்கு -42 வந்து கிடைச்சிருக்கு. இப்போ நான் நெக்ஸ்ட் क्वेश्चन எடுத்து எழுதியிருக்கேன். இதுல கொடுத்திருக்க இந்த செகண்ட் क्वेश्चन எடுத்து எழுதியிருக்கேன். இங்க பாருங்க 3 இன்டூ -4. அப்போ 3ஓட சைன் பிளஸ், இங்க 4க்கு மைனஸ், பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், 3 4s 12 கிடைச்சிருக்கு. ஓகே, இங்க என்ன சைன் இருக்கு? பிளஸ் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இங்க பாருங்க 3ஓட சைன் வந்து பிளஸ், 10ஓட சைன் வந்து இங்க மைனஸ் இருக்கு. அப்ப பிளஸ் இன்டூ மைனஸ் என்ன ஆயிடும்? மைனஸ் கிடைக்குமா? இப்ப ஏற்கனவே வெளியில ஒரு சைன் நம்ம எழுதியிருக்கோம். சோ இப்ப மறுபடியும் நமக்கு ஒரு சைன் மைனஸ் சைன் கிடைக்கும் போது கண்டிப்பா நீங்க பிராக்கெட்ல தான் எழுதணும். ஓகே, இப்போ நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 இன்டூ 10 என்ன கிடைக்கும்? 30. ஓகே, இப்ப பாருங்க -12, 2 சைன்ஸ் நியரர் இருக்கு இல்லையா? அப்ப பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஆயிடும். இந்த 30 எடுத்து எழுதிக்கோங்க. இப்ப பாருங்க 2 மைனஸ் சைன் இருக்கும் போது ஆட் அண்ட் புட் மைனஸ் சைன் பண்ணுமா? அப்ப 30 பிளஸ் 12 42 கிடைக்கும். மைனஸ் சைன் போடும்போது -42. இப்ப பாருங்க நமக்கு இந்த 2 क्वेश्चनோட ஆன்சர் சேமா கிடைச்சிருச்சா? இது ஈக்குவலா? எஸ், தே ஆர் ஈக்குவல். இது என்ன ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியுதா? இது என்ன ப்ராப்பர்ட்டி? இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு தெரியுதா? a இன்டூ b பிளஸ் சி இருக்கா? இங்க a இன்டூ b பிளஸ் சி இங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. இங்க பார்க்கும்போது இங்க எப்படி இருக்கு? a, அதாவது ஏன்னா இதான் 3. அப்ப 3னா இங்க a தான். b என்னது? -4. அப்போ a இன்டூ b, இங்க என்ன சைன் இருக்கு? பிளஸ், a வந்து 3 வந்து a தானே? a இன்டூ c வந்து -10. அப்ப a இன்டூ c. பாருங்க a இன்டூ b பிளஸ் c ஈக்குவல் டு a இன்டூ b பிளஸ் a இன்டூ c. இது என்ன ப்ராப்பர்ட்டி நான் சொல்லி கொடுத்திருக்கேன்? எஸ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன். சோ நம்ம ஃபைனலா எழுதிறோம். They are equal. It is distributive property of multiplication over addition. நம்ம question number 6 பார்க்க போறோம். During summer, the level of water in a pond decreases by 2 inches every week due to evaporation. What is the change in the level of water over a period of 6 weeks? இப்போ every week வந்து 2 inches வந்து decrease ஆகுது water level.
ஓகே, அப்போ 6 வீக்ஸ்ல வந்து எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, இப்போ அதான் நம்ம எழுதியிருக்கோம். சேஞ்ச் இன் 1 வீக், அதாவது எவ்ரி வீக் வந்து 2 inches டிக்ரீஸ் ஆகுதா. ஸோ சேஞ்ச் இன் 1 வீக் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது, 2 inches. இப்போ 6 வீக்ஸ்க்கு நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 2 into 6 மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. அப்ப நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 12. அப்போ 12 inches. ஸோ ஃபைனலா நீங்க எழுதி, ஸோ நமக்கு என்ன கிடைச்சிச்சு, therefore the level of water decreases by 12 inches. clear? Next நம்ம question number 7 பார்க்க போறோம். Find all possible pairs of integers that give a product of -50. அதாவது எந்தெந்த 2 integers வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது, ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன். ஓகே, எந்தெந்த 2 integers வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து -50 வரும்னு கேக்குறாங்க. அதுதான் கொஸ்டின். ஓகே, இப்போ நம்ம இந்த கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி எந்தெந்த நம்பர்ஸ்லாம் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 50 வரும் அதை முதல்ல நம்ம நோட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இதுல வந்து 50 1 டேபிள்ல 50 வரும் இல்லையா. எவ்வளோ டைம்ஸ், 1 into 50 50. இதே நம்ம எப்படி எழுதலாம், 50 டேபிள் எடுக்கும்போது 50 into 1 எழுதலாம். அப்போ 1 into 50 எழுதலாம், 50 into 1 எழுதலாம். ஓகே, அப்போ 1 டேபிளும் 50 டேபிளும் இங்க கவர் ஆயிருச்சா. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் 2 போய்க்கலாம். 2 டேபிள்ல 50 வரும், எவ்வளோ டைம்ஸ் வரும், 2 into 25 கிடைக்கும் இல்லையா. அப்போ 2 into 25 மீனிங் என்ன, 2 டேபிள் அது கிடைச்சிருச்சு, 25 டேபிள் நம்ம இங்க கண்டுபிடிச்சிட்டோம், ஒரே இதுல நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ அடுத்து 3 டேபிள்ல வராது, 4 டேபிள்ல வராது, 5 டேபிள்ல வருமா, எவ்வளோ டைம்ஸ் வரும், 10 டைம்ஸ் வரும் இல்லையா. அப்போ 5 into 10 50. அப்போ இதுல நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், இது 5 டேபிளையும் வரும் 10 டேபிளையும் வருங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளவுதானே. பாருங்க, 1 into 50 50, 2 into 25 50, 5 into 10 50. இதுதான் வந்து பாசிபிள் பேர்ஸ். இப்போ நம்ம -50 வர மாதிரி நம்ம எழுத போறோம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ 1 into 50 அப்படிங்கும் போது இப்போ நமக்கு எப்போ வந்து மைனஸ் சைன் கிடைக்கும் அப்படின்னா, 2 நம்பர்ல ஒரு நம்பர் மைனஸ் சைனா இருக்கும் போதுதான் நமக்கு மைனஸ் சைன் கிடைக்கும். ஏன்னா இன்னொரு நம்பருக்கு சைனே மென்ஷன் ஆகுதுன்னா அங்க பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ பிளஸ் இன்டூ மைனஸ் நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு மைனஸ் சைன் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட்னா ஒரு நம்பருக்கு இந்த 50க்கு நான் மைனஸ் சைன் நீங்க போட்டேன். ஓகே, இப்போ அடுத்து நீங்க செட்டு நீங்க எழுதும்போது என்ன பண்ணிக்கலாம், 1க்கு மைனஸ் சைன் வர மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க செக் பண்ணி பாருங்க, 1 into -50 என்ன ஆயிடும், -50 கிடைக்குமா. அதே மாதிரி பாருங்க, -1 into 50நாலும் உங்களுக்கு -50 தான் கிடைக்கும். ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 2 into 25 கண்டுபிடிச்சோம்ல. அப்போ 2 into 25 என்ன பண்ணலாம், முதல் 25க்கு மைனஸ் சைன் வர மாதிரி ஒரு செட் எழுதிக்கோங்க. அப்புறம் அடுத்து பேர் என்ன பண்ணலாம், 2க்கு மைனஸ் சைன் வர மாதிரி எழுதிக்கோங்க. அதுதான் இங்க எழுதியிருக்க பாருங்க, 2 into -25. ஓகே, இப்போ அடுத்த செட்ல என்ன சொல்லியிருக்கேன், -2 into 25 எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அடுத்த நம்பர் என்ன, 5 into 10 எழுதணும். அப்போ 5 into 10 எழுதும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், 10க்கு மைனஸ் சைன் வர மாதிரி எழுதிக்கோங்க. அப்புறம் அடுத்த பேருக்கு என்ன பண்றீங்க, 5க்கு மைனஸ் சைன் வர மாதிரி எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்க நம்ம எல்லா பாசிபிள் பேர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா. ஓகே, இதுதான் நம்மளோட ஆன்சர். கிளியர்? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.